ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு என்ன மாதிரி லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபீஸ் வந்து பிகினர்ஸும் வந்து செய்யலாம், அதுக்கப்புறமா பேச்சுலர்ஸும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸாக தான் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நான் மல்டி கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். என்னோடய ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து நிறைய ஷாப்பிங் ஹால் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்கேன், மீஷோ ஹால் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன். என்னோடய ஹோம் பேஜ் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெட் ஆம்லேட்டுக்கு நம்ம வந்து ஒரு சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 3 பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 பல்லு பூண்டு, ஒரு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புளி சுத்தமாக வேண்டாம் அப்படின்றவங்க புளி ஆட் பண்ண வேண்டாம். தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய சட்னி இது. பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு 2-3 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறமா ஹர்ப்ஸ் ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பேனில் போட்டுட்டு இந்த முட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதில் வச்சுடுங்க. வச்சுட்ட பிறகு அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அப்ளை பண்ணிக்கோங்க. மயோனைஸு, அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸு, அந்த மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரியே வீட்டில் வந்து ஹெல்தியான ஃபுட்ஸாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பழக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய் தொக்குக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி. இந்த அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இடிக்கல்ல போட்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பாதியுமாக. நம்ம என்ன காயெல்லாம் வாங்கினாலும் அதை வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ஸோ அதனால் எந்த காய்கறி வாங்கினாலும் இந்த மாதிரி போட்டு அதை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை வந்து 4 கீரல் மட்டும் கீறி மேலே விட்டுருங்க, முழுசாக கட் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ தான் வந்து முழு கத்திரிக்காயாக இருக்க மாதிரி இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் கடுகும் ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த இடித்து வச்சுருக்க அந்த பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அது கூட சுற்றி எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். இதுதான் வந்து அந்த மாதிரி கரெக்டான பதமாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம சமைக்கும் போது பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வழண்டு வரணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்றது தான் வந்து கரெக்டாக அது வழண்டு இருக்குது அப்படின்றது தெரியும். இதில் நம்ம ஒரு விழுதை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 2த்தையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கூட முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். எனக்கு வந்து முந்திரி பருப்பு இல்லாததுனால நான் அதில் ஆட் பண்ணலை. கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்ட பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய மிளகாப்பொடி என்ன காரமாக இருக்கும், எப்படி உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை பொறுத்து 2-3 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு நல்லா கொதித்து
அந்த கிரேவி எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் செமி கிரேவியாக ஆகி எண்ணெய் எல்லாம் சுற்றி பிரிஞ்சு வந்துட்ட பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நல்லா கமன்னு டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடியாக இருக்குது. இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக வந்து வெண்டைக்காய் பொரியல் நம்ம எப்போவுமே வந்து செய்கிற மாதிரி கடைசியாக இதில் நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்ட பிறகு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காவையும் அதில் போட்டு வெண்டைக்காய் நல்லா அந்த சுருங்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பத்தை தேங்காய், இல்லை ஒரு பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நம்ம துருவி போட்டும் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பல்ஸ் கொடுத்தும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு இருந்ததுன்னா எள்ளும் ஆட் பண்ணிவிட்டு கூட இதில் போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.